இப்போ நம்ம அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணத்துலேருந்து நம்மளுடைய சிதம்பரம் நோக்கிய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம அரக்கோணத்துலேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் மூலமாக செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம் தொடர்ந்து. கைஸ், இந்த வண்டியில் தான் நம்ம அரக்கோணத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். மணி 5:50 ஆகுது. இப்போ நம்ம அரக்கோணத்துலேருந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் மணி 6:30 மணி ஆகுது. இப்போ நம்ம காஞ்சிபுரம் வந்துட்டோம். காஞ்சிபுரம் வந்து பல்லவர்களின் தலைநகரமாக இருந்தது. இதுவும் ஒரு முக்கியமான பெரிய நகரம். இது வந்து கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தெருக்கு தெரு வந்து கோயில்கள் அதிகமாக இருக்கும். வாங்க தொடர்ந்து நம்ம போகலாம். ரைஸ் டைம் 7:20 ஆகுது. நம்ம செங்கல்பட்டு வந்துட்டோம். நம்ம அடுத்த ட்ரெயின் சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து 8:55 தான். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம். வாங்க கண்டிப்பாக. ரைஸ் செங்கல்பட்டு சென்னைக்கு அருகில் இருக்க ஒரு முக்கியமான நகரம். சென்னையோட கேட்வே. நீங்கள் தென் தமிழகத்துலேருந்து சென்னை வரணும்னா செங்கல்பட்டு தாண்டி தான் வரணும். இது ஒரு மாவட்டத்தோட தலைநகரம் கூட. டைம் கரெக்டாக 8:55 ஆகுது. நம்ம அடுத்த வண்டி சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டுருங்க. வாங்க தொடர்ந்து போகலாம். வயசு நம்ம 4000 வருஷம் பழமையான சிதம்பரம் வந்துட்டோம். மணி இப்போ கரெக்டாக 12:30 மணி ஆகுது. வாங்க தொடர்ந்து கோயிலுக்கு போகலாம். வயசு நம்ம சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க இந்த கோயில் டீட்டெயிலை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து துவங்குது. இந்த கோயில் நீங்கள் சைவ நம்பிக்கையில் சிவபெருமானின் பக்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோயில். ஏன்னா இது சிவபெருமானின் பக்தர்கள் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான ஆகாய ஸ்தலத்துக்கான கோவில் இது. வரலாற்று ஆய்வாளரின் கூற்றுப்படி இந்த கோயில் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோழ அரசர்களின் முக்கியமான அரசர்களான ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழர் ஆகிய இருவரும் இந்த கோயிலுக்கு ஏராளமான சிறப்புகள் செஞ்சுருக்காங்க. மேலும் அவர் காலகட்டத்தில் இந்த கோயில் சீரும் சிறப்புமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானான நடராஜர் ரூபத்தில் இருப்பார். இவர் சோழர்களின் அரச தெய்வமாகவே கருதப்படுறார். ஏன்னா சோழர்கள் இந்த கோயிலில் மட்டும்தான் முடிச்சூட்டு விழா நடத்துவாங்க. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோயில். பாருங்கள் அந்த கோயில் அழகு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சிற்பங்கள்லாம் எவ்வளோ கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சுத்தமாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. நல்லா காற்றோட்ட வசதியோடு இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப க்ரௌடு இல்லை. நம்ம பொறுமையாக நிதானமாக எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே கடவுளை வந்து சேவிச்சுட்டு போகலாம். ஓகே கைஸ், நம்மளுடைய சிதம்பரம் ட்ராவல் வந்து இதோட முடியுது. மேலும் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தகுந்த தகவல்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. மேலும் நீங்களும் ஆராய்ச்சி தெரிஞ்சுங்க. மேலும் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் என்ற லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.